நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டில் பெருமாள் கோயில் வரதர் சன்னதி கட்டப்பட்டது. பட்டாபிராமர் கோட்டையில் சுவாமி வீற்றிருந்தார். 18ஆம் நூற்றாண்டில் நடந்த படையெடுப்பில் இந்த கோயில் தகர்க்கப்பட்டது. திம்மராஜ என்ற ஜமீன் மகன் செங்கல்வராயன் 1786இல் வரதர் கோயிலை இடம் மாற்றினார். இவருக்கு பெருமை சேர்க்கவே இந்த ஊர் செங்கல்பட்டு என அழைக்கப்படுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன் செங்கல்பட்டு என்பது செங்கழுநீர் பட்டு என அழைக்கப்பட்டது கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. அகழாய்வில் கிடைத்த பானைகள், ஓடுகள், காசுகள், ஓலைகள், கருங்கற்கள், செப்பு தகடுகள் மீதும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. வெள்ளி, தங்கத் தகடுகள் மீதும் எழுத்து பொறிக்கும் வழக்கம் தமிழகத்தில் இருந்ததை இது உணர்த்துகிறது. என்னுடைய திருத்தகப்பனார் கேவி பாட்சாயங்கார் அவர்கள் இங்கே ஒரு 70 வருடமாக இந்த கோவிலை ரொம்ப கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்திருந்தார். ரொம்ப முக்கியமாக அவர் பண்ணான், பல கைங்கரிகள் பண்ணியிருக்கார். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த கோவிலுக்கே செலவைத்தார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கோயிலானது 1200 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் மேலே இருந்த கோயில் இது. இந்த கோயிலில் இந்த சம்பரோக்ஷணம் சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் என்பது ஒரு 800 வருடம் முன்னாடி தான் விக்டோரியா மகாநகரம் தான் பண்ணது. அதுக்கப்புறம் யார் பண்ணா போல ஒன்றும் தெரியல. ஆனால் என்னுடைய திருத்தகப்பனார் 1994 போது ஒரு பண்ணார் ஒரு சம்பரோக்ஷணம் பண்ணுறதுன்னா ரொம்ப ஒரு எளிதான காரியம் கிடையாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதுக்கு தேவையான நிதியெல்லாம் வேண்டும். ஏன்னா இது ஒரு பெரிய கோவில், பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். அதை 94 ஒரு ஜியரை கூப்பிட்டு, ஸ்ரீபெரும்புத்தூர் ஜியரை கூப்பிட்டு பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2011 2வது தடவை ஒன்று பண்ணார். 2வது தடவை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது 4 ஜியர், திருப்பதியிலேருந்து 3 ஜியர், இப்போ தற்போது இருக்கிற ஜியர் 2 பேரும், மற்றொரு ஜியர் ஸ்ரீபெரும்புத்தூர் 2 ஜியர், எல்லாம் 4 ஜியரை இங்கே மங்களாசாசனம் பண்ணி ரொம்ப அற்புதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். அது மட்டும் இல்லாத இந்த திருவாயுமொழி மண்டபம் இப்போ நம்ம நிற்கிறோமே, இந்த மண்டபத்தையும் அவர் கட்டினார். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கார். தாயார் மண்டபம் கட்டி ஒரு 4 வாகனமும் பண்ணியிருக்கார். இங்கே இந்த சந்திரபிரப, சூரியபிரப, அம்ச வாகனம், சிம்ம வாகனம் அப்படிலாம் எல்லாம் நிறையா பண்ணார். அவருடைய பிள்ளைகளாக நாங்களும் அதிலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அவனுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நன்னா பண்ணிட்டு வராவா. அவனுடைய அப்பா சீனிவாச ஒருத்தர் அர்ச்சகர் இருந்தார். அவருடைய 2 பேர் அண்ணன் தம்பி, அவளும் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் அப்படியே பரம்பரையா அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கு. இறைவன் கோதண்டராம சுவாமி ராமர் விஷ்ணுவின் மறு அவதாரம். திருமண கோலத்தில் ராமர், சீதா காட்சி தருகின்றனர். இருபுறமும் பரதன், சத்ருகன் மற்றும் அனுமன் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் உள்ள மற்ற சந்நிதிகளில் 12 ஆழ்வார்கள் உள்ளனர். நான் இந்த ஊரில் 44 வருஷமாக இருந்துட்டு இருக்கேன்.
இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க சின்னமணிக்காத்தூரில் இருந்துட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு தினமும் வருவேன். இந்த பெருமாள் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து வரப்பிரசாதி, எல்லாருக்கும் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க வரதர் சன்னதி, ராமர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, சுற்றி வந்தீங்கன்னா பெருந்தேவி தாயாருக்கு தனி நாச்சியார் இதுவாக தனி கோவில் அவருக்கு இருக்கும். பிராகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா சனி பகவானை அடக்கிய நிலையில் ஆஞ்சநேயர், அதுவும் இந்த கோவிலில் ஒரு விசேஷம். இந்த கோவிலில் எல்லா திருநட்சத்திரங்களும், ஆழ்வார் திருநட்சத்திரங்கள், எல்லா உற்சவமும் ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இதில் முக்கியமாக என் மனசில் இப்போ பட்டதை சொல்கிறேன். திரு பாட்சாதி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 100 வருஷம் இந்த இதில் இருந்தார். நிறைய கைங்கரியம் பண்ணார். அதை இப்போ நாங்கள்லாம் அதை தொடர்றோம், அவ்வளோதான். அவர் ஆரம்பித்து வச்சதை நாங்கள் இப்போ தொடர்ந்துட்டு வந்துருக்கோம். ரொம்ப இந்த ராமநவமி உற்சவம் வந்து ரொம்ப பிரமாதமாக நடக்கும். இந்த 10 நாள் உற்சவம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அதே போல் இங்கே வந்து ரொம்ப விசேஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் சன்னதி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 16 வயசு பொண்ணு 17 வயசு பொண்ணு வந்து நம்ம கண்ணெதிர ஒரு திருமண கோலத்தில் நின்றா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருப்பாள். உற்சவ மூர்த்தியும் அவ்வளோ அழகு. எப்பயுமே நம்ம பெருமாள் அழகை வர்ணிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது தெரியல எனக்கு. ஆனால் என் மனசில் பட்டது சொல்கிறேன். ஒவ்வொரு உற்சவ மூர்த்தியும் ஒவ்வொரு மூலவரும் அவ்வளோ அழகு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து ராமநவமி உற்சவம். இதில் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் பங்கெடுத்துக்கிறோம். எப்பயுமே ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் கலந்துண்டு இந்த பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறதுக்கு பெரும் பொருள் உதவியாகவும் சரீர உபகாரமாகவும் பண்ணிகிட்ருக்கா. அதனால் இந்த 10 நாள் இந்த உற்சவ காலத்தில் பிராமண சங்கத்தின் மூலியமாக, சொல்கிறது பிராமண சங்கம் ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான், சனாதன தர்மம்ன்ற மாதிரி இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த 10 நாள் உற்சவத்தில் நாட்டிய நிகழ்ச்சி, இன்னிசை கச்சேரி, நல்லா 4000 சேவிக்கிறது, அது தவிர காலட்சேபமும் நடக்கும். ராவணன் சீதையை கடத்திய போது அனுமன் இலங்கைக்கு செல்ல இந்தியாவின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு 7.5 சனி பிடிக்க வந்த தருணம் அது. பணியை முடித்து திரும்பி வருவேன் என அனுமன் சொல்லிவிட்டு கிளம்பினார். ஆனால் ராமரின் படை இலங்கைக்கு பாலம் கட்ட தொடங்கிய போது அனுமன் கால்களை சனி பிடிக்க வந்தது. அனுமன் சனியை நசுக்கினார். சனி கெஞ்சியதும் அனுமன் விடுவித்தார். எனவே அனுமனை வேண்டினால் சனியால் பாதிப்பு இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நம்மாழ்வார் இருக்கார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், குலசேகர ஆழ்வார், முக்கியமாக ராமர் இருக்கிறதுனால இங்கே பிரதான பெருமாள் வந்து கோதண்டராமர். அவர் பட்டாசிவ கோலத்தோடு இருக்கார். வைதேகி சகிதம் முதல்ல சொன்ன ஸ்லோகம் அது எப்படின்னா, அது ஒரு காலை போட்டுன்னு ஒரு காலு மேலே ஒரு சிம்மாசத்து இருக்கா போல இருக்குது. அது பட்டாசிவ ராவணன் அழித்த பிறகு வந்த கோலம் அது இங்கே இருக்கிற ஒரு திம்மராஜான்னு கத்தினதாகவும் ஒரு கதை, ஒரு வைபவம் உண்டு. வரதராஜரும் ஏழிருக்கார் இங்கே. அதனால் இங்கே முதல்ல கோதண்டராமருக்கு தான் இங்கே வந்து பிரதான ஒரு தெய்வமாக கொண்டாடுறோம். வரதராஜரும் இருக்கார் இங்கே. அப்புறம் ஆஞ்சநேயர், இது ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், சனியே அடக்கி ஆஞ்சநேயர், ரொம்ப பிரபலமானது. இது வால்மீகி ராமாயணத்துலலாம் சங்கராச்சாரியர் கேட்கும் போது அவர் தெலுங்கு ராமாயணம் அதில் எழுதியிருக்கிற ஒரு வைபவம் சொல்கிறார். அந்த ஆஞ்சநேயர் எப்படி இருக்காருன்னா, சனி பகவானை கழுத்து மேலே அவருடைய திருவடியை வைத்துட்டுருக்கார். அந்த ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ராம கைங்கரியமாக அந்த சமுத்திரக்கரையில் வந்து கல்லை போட்டுட்டு தாண்டறதுக்காக இந்த ஆஞ்சநேயர் காரியம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவருக்கு 7 நாட்டு சனி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு வைபவம் சொல்கிறான். உடனே அந்த 7 நாட்டு சனி வரான். சனி வந்து எல்லாருக்கும் உண்டு, எப்பேற்பட்ட தெய்வத்துக்கே உண்டு, சிவபெருமானுக்கே உண்டுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆஞ்சநேயர் பிடிக்கும் போது ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, நான் ராமகாரியத்தில் இருக்கும்போது என்னை பிடிச்சினா உனக்கு தான் சனி, நீ என்னை பிடிக்காத போயிடு அப்படின்றாரு. சனி பகவான் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை எல்லாரையும் பிடிக்கதா, உனக்கு 7 நாட்டு சனின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், என்னை பிடிச்சி பாரு, உனக்கு என்னுடைய பலம் உனக்கு தெரியாதுன்னு. உடனே பிடிச்சா அவர் கழுத்து மேலே காலை வச்சுட்டு இருக்கார். இவருக்கு சனி பகவானுக்கே சனியை கொடுக்குற ஆஞ்சநேயர் ஆகிட்டார். உடனே சனி பகவான் அப்படியே அலறாரு, ஐயோ என்னை விட்டுட்டு தெரியாதரமா உன்னுடைய வைபவம் தெரியாத உன்னை போய் பிடிச்சுன்ட்டான், அதனால் விட்டுட்டு. அப்போது ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்னை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கு இந்த 7 நாட்டு சனியினுடைய பலனை கொடுக்காத இருந்து
சொன்னீங்கன்னா உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு கதை. உடனே வந்து சனி பகவான் உன்னை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு நான் துன்பத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் விடுறதா ஒரு ஐதீகம். அந்த சன்னதியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாருங்கள், அவருடைய திருவடியை வந்து சனியினுடைய ஆஞ்சநேயர் வந்து சனி பகவானுடைய கழுத்து மேலே காலை வச்சு சனி அலற மாதிரியே இருக்கும். அதை போய் நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் பார்த்துடலாம். கோயிலில் ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி மற்றும் அனைத்து வைஷ்ணவ விழாக்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கும்.